A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மாண்பு முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கையை ஏற்ற மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு மூன்று நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு குழு வந்து நம்ம டெல்டா மாவட்டங்கள் உள்ள டிபிசிஸ் எல்லாம் ஆய்வு செஞ்சுருக்காங்க. நம்ம நாகப்பட்டினத்தில் வந்து இப்போ முதல் டிபிசி முடிச்சு இப்போ ரெண்டாவது டிபிசி ஆய்வு செஞ்சு முடிச்சிருக்கோம். மொத்தம் 4 டிபிசிஸ், ஒவ்வொரு தாலுக்காலும் ஒரு டிபிசி என்ற கணக்கில் 4 டிபிசிஸில் ஆய்வு செய்கிறார்கள். நம்ம கோரிக்கை வந்து இப்போ வந்து 17% தான் மேக்ஸிமம் நம்ம கொள்முதல் செய்யக்கூடிய அரிசியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம். அதை வந்து 22% ஏற்றி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவர்கள் வந்து ரேண்டம் சாம்பிளிங் எடுப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து நீ பிடிச்ச மூட்டையில் பிடிக்கக்கூடிய நெல் மூட்டைகள் ரேண்டமாக எடுத்து சாம்பிள்ஸை சேகரித்து அவர்கள் வந்து இன்னைக்கு அது சென்னையில் லேபில் அனுப்பிச்சு அந்த லேபோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுத்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அதே கோரிக்கை தான் நம்ம வந்து எல்லா விவசாயிகளும் கேட்குறாங்க. இந்த கரிஃப்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் குறுவை சீசனில் தான் எப்போ வந்து மழை இருக்கக்கூடிய ஒரு சீசன். அப்போ வந்து இயற்கையாக வந்து நம்ம ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் சம்பாவிலும் தாளடியிலும் இந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்காக நார்மலி இருக்காது. பட் குறுவையில் வந்து சகஜமாகி கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஒரு வருஷம் இந்த ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறதோட நிரந்தரமாக இது குறுவை அட்லீஸ்ட் இப்போ குறுவைக்காவது ஒரு நிரந்தரமாக இந்த ஒரு சலுகை, இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அதே வந்து நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனால் அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நல்லா காய வச்சு கொண்டு வரக்கூடிய சாம்பிளில் 13, 14 கூட நிறைய பார்த்துருக்கோம். பட்டு கொஞ்சம் ஹையாகி உடனே அறுவடை செஞ்சுருக்கிறதுல வந்து 20%, 21% எல்லாம் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸும் இருக்கிறது. மிக்ஸாக தான் இருக்குது.